கண்ணு கலங்கி வாடி போய் வந்த வாடிக்கையாளர்கிட்ட ஏன்பா என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த பம்பு இந்த இடத்துக்கிட்ட உடஞ்சு போச்சுன்னு, உடஞ்ச பம்பை தூக்கி இரும்பு கடையில போடுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு, இதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நான் இருக்கேன்ல இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேங்க. பொதுவா இந்த மாதிரி பம்பெல்லாம் கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க. நார்மலா இரும்புல வெல்டிங் அடிக்கிற வெல்டிங் ராடை பயன்படுத்தினா இதுல வெல்டிங் அடிக்க முடியாதுங்க. இதுக்குன்னு சொல்லி கேஸ்ட் அயர்ன் வெல்டிங் ராடு 10 ரூபா 15 ரூபாயில ஒரு ராடு அப்படின்னு விக்குது. அந்த கேஸ்ட் அயர்ன் வெல்டிங் ராடு கருப்பு கலர்ல இருக்கும். அதை வாங்கி தான் நம்ம வெல்டிங் அடிக்க முடியும். மெஷினபிள் வெல்டிங் ராடா இருந்தா 80 ரூபா 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ராடுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம வந்து 10 ரூபா 15 ரூபா வெல்டிங் ராடை வாங்கி பக்காவா க்ளீன் பண்ணணும். ஒரு இடத்துல கூட கிரீஸோ ஆயிலோ அதே மாதிரி துருவும் இருக்கக்கூடாது. பக்காவா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடஞ்ச மெட்டீரியலுக்கு பதிலாக வெல்டிங் மெட்டலால இப்போ மேலே எடுத்துட்டு வந்திருக்கேன். சில நண்பர்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், ப்ரீ ஹீட்டிங் பண்ணாம நீ வெல்டிங் அடிக்கிறியே நிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கிராக் அவுட் ஆனதை வெல்டிங் அடிக்கலங்க, 2 பீஸை சேர்த்து வச்சு வெல்டிங் அடிக்கல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் மெட்டலை தான் மேலே கொண்டு வரோம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலையை ஃபினிஷிங்கா முடிச்சுட்டா வாடிக்கையாளர் ஹாப்பி ஆயிட்டாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.